இந்தியாவால் நான் நினைக்கிறேன் அந்த சந்தர்ப்பத்தில் அதனை எடுத்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இந்தியாவின் பொருளாதாரம் அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் என்னென்று சொன்னால் நீங்கள் கூறியது போலதான் அது உண்மையில் இந்தியாவுக்கு அப்போது வழங்கப்பட்டிருந்து இந்தியா அதனை கைப்பற்றி இருக்குமாக இருந்தால் இந்தியா தென்னிலங்கையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆனால் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் இலங்கை அரசு இந்தியாவுக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு ப்ராஜெக்டுகளும் பெருசாக சக்சஸ்ஃபுல் ஆனது கிடையாது. அதுக்கு சிறந்த உதாரணம் என்னென்று சொன்னால் நுரைச்சோலை அனல் மின் நிலையம். நுரைச்சோலை அனல் மின் நிலையம் கொடுக்கும் போது சீனாவுக்கு திருகோணமலை சம்பூர் காற்றாலை அல்லது மின் உற்பத்தி நிலையத்தை இந்தியா எடுத்திருந்தது. ஆனால் இந்தியாவின் திட்டம் இன்று வரையிலும் எந்த விதத்தில் நகரவில்லை. ஆனால் நுரைச்சோலை மின் நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி பல பல திட்டங்களை தென்னிலங்கை ஆய்வாளர்கள் உதாரணமாக காட்டியிருந்தார்கள். இலங்கை அரசு ஏதோ ஒரு வகையில் சீனாவுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது. இப்ப பாத்தீங்கன்னா போர்ட் சிட்டி அவர்கள் மெல்ல முன்னோறிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அம்பாந்தோட்டை துறைமுகம் முடிந்து விட்டது வேலை. ஆனால் இந்தியாவின் எந்த ப்ராஜெக்டுகளும் ஆரம்பிக்கின்றதை தவிர உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னர் காற்றாலை வழக்கு போட்டார்கள். இப்போது வழக்குக்கு 2 பகுதியும் மாறி மாறி அரைக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள் அதை நிப்பாட்டவில்லை என்று சொல்றாரு. நிப்பாட்டியாச்சு அப்படி போய்கொண்டிருக்க வழிய ப்ராஜெக்ட் ரன் பண்ண மாதிரி தெரியல. ஏதோ ஒரு வழியில் இலங்கை இந்தியாவின் தலையீடுகளை இலங்கை அனுமதிக்கிற மாதிரி கொடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மறைமுகமாக அதனை தடையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்தியாவுக்கு இலங்கை தனது இடத்தை கொடுக்க விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம்.